The War Museum. I'm not going. Daily 7 to 17. So 10 o'clock to 5 o'clock. Is the entrance, Adi? Nope. Oh, welcome to the Danish War Museum. Step into the war. Oh. See, welcome. So இது வந்து ஏஜ் 17 and below is free. Adultsக்கு வந்து 95 kroners. Oh wow, ship பாரு சூப்பரா இருக்கு. Lego, I think. ஓ லெகோ ஆமாண்டா. ஓ இது 1999 kroners. இது வாங்கிட்டு போறாங்க. 16.99. This is a plane for Lego. It's so many Lego. Yeah. It's not Lego. ஓ புக்ஸ் நல்லா இருக்குடா. பாரு சூப்பரா இருக்கு. மெட்டல். It's a pencil sharpener. பென்சில் ஷார்ப்னர். ஏய் இந்த ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. இந்த ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து $10. பிக் தான் பிடிச்சிருக்கு. Big ஓ பாட்டிலுக்குள்ள பாடுறா. This is cool. பார்த்து தட்டி விட்டுறாது. ஓ இதில் தான்டா எழுதுவாங்க. யூ கேன் ரைட். Really? Yeah, the ink bottle holder. In the Battle of Heligoland, the Danish won at sea against the Austrian. What is it? Austrian warships. ஓ ஆனா landல அவங்க வருவாங்க தானே, அதை லூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ஏரியாக்கா. ஸோ இது ஏரியா தி கேனன்ஸில் இருக்குதுல்ல, இது ஏரியாவில் வந்து ஒரு பேட்டில் ஆச்சு. அது சேம் இயர் தட் ஒன் 1864. இதில் the டேனிஷ் ரொம்ப லூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க நம்ம புதுசாக ரைஃபிள் யூஸ் பண்ணாங்க. ஆனால் அதுதான் ரீசன் இல்லைன்னு சொன்னாங்க. அது வந்து ஏன்னா அவங்க ரொம்ப நம்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து 3 டிஃப்ரெண்ட் பீரங்கி வச்சுருக்காங்க. இந்த பீரங்கி இது வந்து அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ரெட்டு கலர். ரெட்டு பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு ஸ்வைன்னு கீழே வருது. சாரி ஒயிட் கலர் நினைக்கிறேன். ஒயிட்டு. இந்த பீரங்கி எந்த இது வந்து ஒயிட்டு. ஓ இது வந்து ஒயிட்டு. ஒயிட்டோட பிக்சர் பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு லாங்கில் அடிக்குது. இங்கே போட்டிருக்கு. இந்த இது வந்து ரெட்டு மேலே போயிட்டு அந்த பக்கம் அந்த ஒரு மவுண்டனுக்கு அந்த பக்கம் ஹிட் பண்ணுறது. இது வந்து ஸ்ட்ரைட்டு எல்லோ. நல்லா நம்மளுக்கே புரிகிற மாதிரி போட்டிருக்காங்க. இதுதான் ஃபெட்ரிக்கு. ஸோ ஃபெட்ரிக் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இந்த இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா க்ளோரி ஆஃப் வார் அந்த பவர் ஆஃப் லவ். ஃபெட்ரிக்கு 1699 1730 வந்து எங்கே போயிருக்கான்னா இட்டாலிக்கு போயிருக்கான். பட் ஹீ டிடன்ட் கெட் எ கேர்ள். எந்த பொண்ணும் அவனுக்கு கிடைக்கல. பட் அது போல் ரிட்டனில் கிஃப்ட் கிடச்சிருக்கு. கன்ஸு சம்மரி. இதில் டீட்டெயில்ஸ் அடுத்ததில் வந்து இட்டலி வந்து 1692 போனால். ஆனால் அது வந்து அப்போ கிங் ஆகலை. அங்கே போகும்போது அந்த கார்னவல்ஸ், அந்த ஆர்கிடெக்சர் அண்ட் த பீப்புள் தேர் பிடிச்சிருக்கு. அது திருப்பி வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் கிங் ஆகி திருப்பி போனால் யாருமே இல்லை. அண்ட் அதனால அது கன்ஸ் கொடுத்தாங்க, ஒரு கிஃப்ட் மாதிரி. ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் முன்னாடி பார்த்துருந்த மாதிரி 1894 2 வாட்டி அவங்க டிஃபீட் ஆகிட்டாங்க. டேனிஷ் வந்து 2 வாட்டி டிஃபீட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் திஸ் இஸ் த மெயின் பர்சன் லூயிஸ் ஃபிங்கர். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இது மாதிரி வந்து டிஃபென்ஸுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய டொனேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக 80,000 kroners கலெக்ட் பண்ணி which was sufficient for 8 new cannons. ஆமாம் 8 புது கேனன்ஸ் வாங்கியிருக்காங்க. கேனன்ஸ்னால் இது மாதிரி பீரங்கி நம்ம ஊரில். ஸோ அது வாங்கியிருக்காங்க.
every man's weapon. Drone have become common in the military and among civilians, but the new technology comes with new challenges and threat. ஓ இது என்னது? இது ஓ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ டிஃப்ரெண்ட். இது எல்லாமே மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்கல்ல. ஃபஸ்ட்டு மிடில் ஏஜஸில் போட்டிருக்கு. அது அவ்வளோ கன்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இல்லை, வெறும் சவுண்டு மட்டும் தான். சவுண்டு மட்டும் தான் வரணும். இப்போ 17th century, ஸோ 1600s வந்து இன்னும் கொஞ்சம் வந்துச்சு, இன்னும் அட்வான்ஸ்டாக வந்துச்சு இந்த கன்ஸ் எல்லாம். இப்போ ஷூட் பண்ணால் செத்து போயிடுவீங்க. இப்போ இது கேனன் வந்து லெஸ் காமன் ஆயிடுச்சு. இப்போ கன் வந்து ஈவன் மோர் வருது. 1800s. அது திருப்பியும் 1850s வந்து கேனன்ஸ் லோட் பண்ணணும் தானே, பின்னாடியிலேருந்து பண்ணும்போது மிசைல்ஸ் வந்துச்சுடா. ஆமாம், அது மிசைல்ஸ். ஓ மை காட். ஸோ முன்னாடி வந்து கேனன்ஸ் வந்து ஸ்லோவாக ஃப்ரண்ட்லேருந்து புட் பண்ணி அது மாதிரி லோட் பண்ணணும். அது மோர் டேஞ்சரஸ் தானே, 10 மோர் டைம் ஆகும். 1850s வந்து பேக் வந்து போடலான்னு டிஸ்கவர். அதனால தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து அவ்வளோ சத்து போயிட்டாங்க. மிசைல் ஓம்மா பார்த்தாலே பயமாக இருக்கு. இது ஓல்டு டெக்னாலஜி பார்த்தாலே பயமாக இருக்கு. இப்போ இருக்காதா கரண்ட் தான்? இல்லை, திஸ் இஸ் 1960s இன்ட்ரடியூஸ் பண்ணி. ஆமாம், இப்போ 2024 எப்படி வச்சுருப்பாங்க இது 1960s. ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. இது வந்து நம்ம ரோபோட்டை விடலாமான்னு அதை விகன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். Okay, so basically today, people are trying to make robots and artificial intelligence to like go onto the battlefield, and by battlefield I meant like fighting, you know. That is more dangerous. People need to fight for like water, food and all that for their country or state or whatever. So they're making robots to them instead of people. That is going to be more dangerous and worst war. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃப்யூச்சர் வார் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ரோபோட் டிசைட் பண்ணும் யார் இருக்கணும், யார் உயிரோடு இருக்கணும், யார் சாகணும்னு இருக்கும். இது நல்லதா அப்படின்னு நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தட் வில் பி மோர் டேஞ்சரஸ். How do you do this one? இந்த பாரு இருக்கு இந்த இது இல்லை, இது உடனே. No, this one is அந்த சின்ன இது மாதிரி கொடுத்துருக்கான். okay. இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம்? ரியல் No, you'll just see. You can just see by. Look, this is a soldier's room right now. இது ஒரு சோல்ஜரோட ரூமு. ஸோ இப்போ ரியல் வார் ஜோன் எப்படி இருக்குங்கிறத இவங்க வந்து எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு சோல்ஜரோட ரூமு. Okay, so this is a சோல்ஜர் ரூமு. சோல்ஜர் கான்ட்ராக்டா? சரி வாங்க வாங்க வாங்க. அப்படி காஷன் போட்டுருக்குடா. Look, should be accompanied by adults at all times. Look out. Okay. ஸோ வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, World War II. We need to go on the airship. ஓகே, டக்குன்னு ஃப்ளைட்டில் ஏறி எல்லாம் உட்காந்துட்டாங்க. ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டு கிளம்புறாங்க. இங்கே தான் வந்து லேண்ட் பண்ணுறாங்க. ஸோ லேண்ட் பண்ணால் இங்கே வாட்டர் பாட்டிலு இது மாதிரி ரிசோர்ஸஸ் இருக்குது, சாப்பிட்ற ரிசோர்ஸ். இருடா மெதுவா கேர்ஃபுல்லாக. இங்கே வார் ஜோன்லாம் இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் இதுடா இந்த மாதிரி வார் ஜோன் வந்து எல்லாம் இறங்கியிருக்காங்க. ஸோ இங்கே எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க பிளான் எப்படி போகணும். ஓ இது எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஓ நைட் டைம்.
கேம்ப் 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 கேம்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். என்ன பண்ண போறாங்க? எஸ் சார். Okay, come on, let's go over here. நான் பேசுகிறேன் கேட்க வேணாம். கேட்காம ஷெல்டர். இங்க போய் பார்க்கலாம். ஓ நோ இங்க லண்டன் எவ்வளோ தூரம், கோப்பனஹேகன் எவ்வளோ தூரம்? We need to eat. ஆமாம், ஈட் பண்ணுறதுலே இருங்க சார். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. சண்டை போடுற மாதிரி தெரில. இப்போ என்னடா மைக்ரோவேவ் இப்படி தான் இருக்கும். See then the wood lights more வுட்டு சேர்ஸ் தான். நல்லா கிரியேட் பண்ணி. Come on, let's go over here. பார்த்தாலே கஷ்டமாகடா. எவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போடுறாங்க. இதான் டாய்லெட்டா? ஆமாம், ரெஸ்ட் ரூம் போடுறது. இதுதான் டாய்லெட்டு. This is the soldier's room again. Another soldier's room. வாட்டு வெயிட் பண்ண. எஸ் ஆஃபீஸர், இது சோல்ஜர் ரூமு. என்ன பேசுறதே புரிய மாட்டேங்குது. இங்கே போடுற கன்னுலாம் வச்சுருக்காங்கடா. see then the ground for ஆமாம் ஸ்டேபிள். Everybody, this is my room. மை ரூமா? Yeah. சரி மல்டிபிள் பெட்ஸ் இருக்குது. எல்லாரும் இங்க தான் தூங்குவாங்க. பயங்கரமாக சோல்ஜராக மாட்டேன். இங்கே எத்தனை பேர் படுக்கிறாங்க பாரு. 1 2 3 பேர். Go sleep. என்ன சார் நீங்கள் என்ன கேப்டன் மாதிரி? நீங்கள் ஒரு சோல்ஜர் தான் சார். பூட்ஸ் பத்தியா? boots. இடிச்சுக்காதீங்க சத்தம் போட்டு. இது என்னது? ஓ, சோல்ஜர் இப்படி தான் இருப்பாங்க. Yo, why you holding it? மேப்டா, மேப்பு. எஸ் சார், மாடிக்கு போகணுமா? எஸ் சார், மாடிக்கு ஏறுங்க சார். மாடியில் என்ன சார் இருக்கு? இது ஒரு கேம்பா? இல்லை சார், இங்கேருந்து சுடணும்னு நினைக்கிறேன். Yeah, I know. நீங்கள் அப்படியே சப்பாத்தி சுடாதீங்க சார். ஒரே இருட்டாக இருக்கு சார். சார் துப்பாக்கி இங்க சார். இங்கே ஹைட் பண்ணி சொல்லுவாங்க. ஓ, இங்கேருந்து ஹைட் மண்ணு கடியில் இருக்க மாதிரியா? ஆமா. ஓ, see hide. செம்மையா இருக்குடா. Daddy. பிக்சர் தான். Go. இருங்க, அதுக்கட்டில் சுடவே இல்லையா நாங்கள்? Go, stand up. சார் நீங்கள் ரொம்ப வேகமாக Oh my goodness. வாங்க சார், ஒன்றும் தெரில. மெதுவாக இறங்குங்க சார். தடுமாறி குப்புற விழுந்துடாதீங்க. குப்புற விழுந்தீங்கன்னா அப்புறம் சோல்ஜர் மாதிரி பிரேவாக இருக்க மாட்டீங்க, அழுவீங்க. ஆமாம். சார், வார் ஜோனுக்குள்ளே போகிறீங்க. சாப்பிட்டீங்களா? ஃப்ரண்ட் லைன் வந்துட்டோம்டா. ஃப்ரண்ட் லைன். வருதுடா, வார் ஜோன்லயும் ஹேண்ட் சானிடைசர் வருதுடா. சார், வார் ஜோன் சார், படுத்துக்கோங்க. இதில் இந்த குழிக்குள்ள போய் உட்காந்துக்கோங்க சார். தள்ளி விட்டுறாத. இதுக்குள்ள தான் ஒளிஞ்சுப்பாங்க. தனுஜ் இதுக்கான சார். உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப பண்ணுறான். அப்படிதான் சார், அப்படிதான். கொஞ்சம் கக்கா போயிடாதீங்க. ஓ சார், சீக்கிரம் போய் ஒழிச்சுக்கோங்க சார். பாம்பு போட்டாங்க. Hand sanitizer. This is World War II person. சாமி கும்பிட்றாங்க. ஓ, இங்கே தான் வந்து சேஃபாக இருக்கான். இல்ல
இங்க வந்து லிவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து போர்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபைட் பண்ணாங்க. Ready, look. They look. அவங்க ஃபைட் பண்ணாங்க. அவங்க வந்து ஹைட் பண்ணுவாங்க. இங்கே சைக்கிள் பைசைக்கிள் எடுத்துக்கோங்க. இல்லை அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. சார் இது என்னது? ஓ அதில் தான் சார் வந்தோம். சரி அவசரப்பட்டு அதே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஓ மை காட். சார் உட்காருங்களா டக்குன்னு? நீ ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கோ தனுஜ். நீ ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கோ தனுஷ். ஃப்ரண்ட்டில் உட்காரு. சார் மிலிட்ரி சார் எங்கே இருக்கீங்க? அதுலேருந்து இறங்கணும்ல. அப்பா இப்போ நல்ல ஸ்பேஸாக இருக்குது. இல்லை கேபிளிங்க இது. ஆமாம் பார்த்தேன் பாருங்க. ஆமாம் இதெல்லாம் இடிச்சோம்னா என்ன அது மண்டை. சார் சுட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கீங்க. டயர் இங்கே கண்ணில் ஒன்று இருக்குது சார். இந்த பக்கம் டோர் ஓப்பன் பண்ண முடியாதா? ஓ ஜீப்பு உடஞ்சி இங்கே விழுந்துருக்குடா. பம்பர்லாம் இங்கே. அவங்களாம் அங்கே இருக்காங்க. ஐயோ அங்கே பிளேனா ஹெலிகாப்டர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. இதுதான் அது அவங்களோட வில்லேஜ் ஐ கெஸ். என்னடா செருப்பு இது? என்னதுடா? இது என்னது? ஏதோ லாக்கர் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஜீப் பார்த்தோமே இதுதான் இருக்கும் போலுக்கு. Eat some food. Come on. Hey, come over here. Eat some food. Eat some food. உடச்சியா? இல்லை ஆல்ரெடி அதான் தான். Eat some onions. Eat some eggs. Eat some oranges. Eat some oranges. Eat some whatever these are. Eat some beans. Peppers. Eat some apples. Some veggies. Eat some everything. இது மட்டும் நீ சாப்பிடுவியா? சாப்பிட்டு போவியா? நீ சிக்கன் கேட்ப. வாரசனில் சிக்கன். இது சிங்கிள் சீட்டாக இருக்கு. ஓ ரெண்டு 3 2 and 3. Thank you. We are done. ஓகே வார் முடிஞ்சா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். எஸ் சார்.
இது ஷிப்போட சின்ன பகுதியை பெரிய லெவலில் எலாபரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. உள்ளே எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஷிப் இருக்குல்ல, அந்த ஷிப்பில் ஒரு சின்ன பார்ட்டை ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி எவ்வளோ பேர் அதில் இருப்பாங்க, என்ன பண்ணிகிட்ருப்பாங்க. சூப்பராக. இப்படி இருக்க ஷிப்பு உள்ளே எப்படி இருக்கும். ஷிப்பில் இப்படி தான் தூங்குவாங்க. அதை எப்படி தூங்குவாங்க அந்த சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறத. அவன் பாடுறா கிச்சன் பட் தூங்கிட்டா. இவன் ஷிப்பில் போயிடுவான்டா. இதுதான் டேங்க்லேருந்து அவுட் சைடு. அங்கே மேலே தான் என்ட்ரன்ஸ். ரொம்ப பெருசாக இருக்குது. வந்துட்டு தான் இருக்கேன். அவன் அங்கே ஹைட் பண்ணி வந்துட்டு ஃபுல் வியூ. டேங்கோட மேலே இருடா. டேய் இவன் ஒருத்த தள்ளுறா. அதான் வர ஸ்டோரேஜ். I don't think it's ஸ்டோரேஜ். ஓ இதுக்குள்ள தான்டா போவாங்க. ஆமாம், அதையும் 2 ஹோலில் போயிடுவாங்க. ஏன் அது கஷ்டம்தான். அந்த ஃப்ரண்ட்லேருந்து தான் உள்ளேருந்து பார்ப்பாங்க. டேங்க்குக்கு மேலே இப்படி தான் இருக்குது. வேர்ல்டு வார் 2ல யூஸ் பண்ண டேங்க்கு. இல்லை, இதான் பீஸ் கீப்பிங்காக. 46.719